அப்போ இந்த சரீரத்தினுடைய உஷ்ணநிலை என்பதை சாந்தப்படுத்தும் பொழுது இந்த சென்சார உணர்வு, அதாவது நுண்ணுணர்வுகள் அப்படின்றது வந்து கொஞ்சம் இயல்பான நிலைக்கு வரும் அப்படின்றதுக்காக இந்த குறிப்பை ஞாபகப்படுத்துறதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த பிரச்சனை எனக்கு 1 வருஷமா இருக்குது, இந்த பிரச்சனை எனக்கு 2 வருடமா இருக்குது, இந்த பிரச்சனை 5 வருஷமா இருக்குது அப்படின்னு நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது அந்த நோயினுடைய தாக்கத்தினுடைய வீரியம் எந்த அளவுக்குன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இல்லைங்க, எனக்கு நீங்கள் கொடுக்குற ஒரே ஒரு நாள் சாப்பிட்டேன்னு ரெடியாகுமா, தயவு செய்து எங்கள் சேனலே நீங்கள் பார்க்காதீங்க. அந்த மாதிரி குறிப்பு ஒரு நாளில் ரெடியாகும், அரை மணி நேரத்தில் நீங்கள் சரியாக போயிடுவீங்க அப்படின்ற குறிப்பு எந்த குறிப்பும் நாங்கள் உத்தரவாதம் கொடுக்கறதே கிடையாது. வணக்கம் உணவு மருந்தும் நேயர்களே. நம்ம இந்த உணவு மருந்து சேனல் மூலமாக தொடர்ந்து சின்ன சின்ன குறிப்புகளை கொடுத்துட்ருக்கோம். அது ஒரு பெரிய நோயாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சின்ன நோயே பெரும் பாதிப்பு நமக்கு ஏற்படுத்துது, கடுமையான மன உளைச்சலுக்கு நம்மளை உள்ளாக்குது அப்படின்ற நிலையானாலும் சரி, இந்த ஒரு விளக்கங்களை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பிரச்சனை அப்படின்னா, இது நிறைய சித்த மருத்துவர்கள், பாரம்பரிய மருத்துவர்கள், பட்டப்படிப்பு படித்த மருத்துவர்கள், எல்லா மருத்துவர்களும் இந்த நோய்க்கு மருந்து சொல்லிட்டு இருக்காங்க. பலன் கிடைச்சிருக்கா அப்படின்றது வந்து எப்போதுமே தான், சில பேர் பலன் அடைவார்கள், சில பேர் பலன் இல்லாமல் இருப்பார்கள். ஏதாவது ஒரு குறிப்புகளை பயன்படுத்தி பலன் கிடைக்காதவர்கள், ஏன் நாங்கள் சொன்ன குறிப்புகள், முந்தின சொன்ன குறிப்புகளே பயன்படுத்தி எங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு நிலையில் உள்ளவர்களுக்கு இந்த குறிப்பு என்ன குறிப்பு? இந்த மூத்திரத்தோடு இந்த இந்திரியமானது வெளியில் ஏறுவது. ஒரு நாளைக்கு நான் 2 டைம் 3 டைம் மூத்திரம் போகும்பொழுது இது கலந்து போய்கிட்டே இருக்குங்க. நாங்கள் வந்து நிறைய அமுக்குரா சாப்பிட சொல்லியிருக்கோம், கசகசா சேர்த்து சாப்பிட நிறைய குறிப்புகள், என்ன மாதிரி எண்ணற்ற மருத்துவர்கள் தொடர்ந்து குறிப்புகள் சொல்லியிருக்காங்க. பலன் அடைந்தவர்களுக்கு சந்தோஷம், பலன் கிடைக்காதவர்களுக்கு இந்த குறிப்பு உண்மையாகவே இது பலன் தந்துடும் அப்படின்னு நம்புகிறோம். என்ன வேணும் அப்படின்னா சந்தனக்கட்டை. சந்தனக்கட்டை நம்ம வந்து இந்த எப்படி சொல்கிறது, இந்த ஒன்று நாட்டு மருந்து கடையிலையும் வாங்கிக்கலாம், அல்லது இந்த காதி கிராஃப்ட்னு சொல்கிற இடத்துலையும் ஒரு கட்டை ஒரு 50 கிராம் 100 கிராம் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் சந்தனக்கட்டை ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த சந்தனக்கட்டையை வாங்கி இந்த உரைக்கிற கல் வச்சுருப்பாங்க, இந்த உரைக்கிறதுக்குன்னே தனியாக ஒரு கல் இருக்கும். அந்த கல்லில் வந்து சுத்தமான நீர் விட்டு, நல்லா புரிஞ்சுக்கோங்க இளைஞர்களே, இது மெனக்கெடுங்க. ஏன்னா நீங்கள் மற்ற விஷயங்கள் செய்து பலன் தரலை, சரீரத்தினுடைய உஷ்ணநிலை மிதமிஞ்சி இருக்குது, அதனால தான் இந்த மூத்திரத்தோட அந்த விந்துப்பையினுடைய அந்த சென்சார் தன்மை இழந்து மூத்திரத்துக்கு முக்கும் பொழுதே இதுவும் சேர்ந்து வெளியில் தள்ளுது அப்படின்ற ஒரு நிலை. அப்போ இந்த சரீரத்தினுடைய உஷ்ணநிலை என்பதை சாந்தப்படுத்தும் பொழுது இந்த சென்சார உணர்வு, அதாவது நுண்ணுணர்வுகள் அப்படின்றது வந்து கொஞ்சம் இயல்பான நிலைக்கு வரும் அப்படின்றதுக்காக இந்த குறிப்பை ஞாபகப்படுத்துறதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். திரும்பவும் சொல்கிறேன், பல குறிப்புகள் பயன்படுத்தி இருந்தாலும் இந்த குறிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக பலன் தரும் நம்புகிறோம். அதனால தான் இந்த குறிப்பு. என்ன செய்கிறீங்க, சந்தனக்கட்டையை நல்லா நீர் விட்டு நல்லா உரசுங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். ஒரு டீஸ்பூன் சொல்கிறோம் இல்லையா, ஒரு பெரிய ஸ்பூன் இல்லாமல் சின்ன குட்டி ஸ்பூனாக இல்லாமல் ஒரு மீடியமான ஸ்பூன் அளவுக்கு இந்த சந்தனத்தினுடைய கல்கம்னு சொல்லுவோம், சந்தனத்தை அரைச்ச விழுது. இந்த விழுது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கொண்டு காலையில் வெறுவத்தில் எடுத்து நீங்கள் அப்படியே அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் ஒன்றும் கொமட்டல் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அப்படியே சாப்பிட்டு வெந்நீர் பருகி கொள்வதும் சரி, அல்லது உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா பால் கூட சாப்பிட்டுக்கலாம், அல்லது பச்சை தண்ணி கூட குடிச்சுக்கலாம். எதுனாலும் சரி, அனுபானம் என்பது உங்களுடைய சுவையை அனுசரித்து நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். பாலும் குடிச்சுக்கொள்ளலாம், அல்லது வெந்நீரும் சாப்பிட்டுக்கலாம், தண்ணியும் குடிச்சுக்கலாம், ஏதோ ஒன்று உங்களுக்கு அது உள்ளே முழுங்கிட்டு ஏதாவது ஒரு நீர் அருந்தணும் இல்லையா, அதற்காக. அப்போது இது எத்தனை நாள் குடிச்சிட்டு வரலாம்? இங்கே பாருங்கள், இந்த பிரச்சனை எனக்கு 1 வருஷமாக இருக்குது, இந்த பிரச்சனை எனக்கு 2 வருடமாக இருக்குது, இந்த பிரச்சனை 5 வருஷமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது அந்த நோயினுடைய தாக்கத்தினுடைய வீரியம் எந்த அளவுக்குன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இல்லைங்க, எனக்கு நீங்கள் கொடுக்குற ஒரே ஒரு நாள் சாப்பிட்டேன்னே ரெடியாகுமா, தயவு செய்து எங்கள் சேனலே நீங்கள் பார்க்காதீங்க. அந்த மாதிரி குறிப்பு ஒரு நாளில் ரெடியாகும், அரை மணி நேரத்தில் நீங்கள் சரியாக போயிடுவீங்க அப்படின்ற குறிப்பு எந்த குறிப்பும் நாங்கள் உத்தரவாதம் கொடுக்கறதே கிடையாது. நீண்ட நாட்களாக பாதிக்கப்பட்ட இருக்கக்கூடிய நோய்க்கு குறைஞ்சபட்சம் ஒரு மண்டலமோ
அல்லது 3 மாதமோ பயன்படுத்த வேண்டிய ஒரு ஞாபகப்படுத்தலை நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அதனால் இது எத்தனை நாள் சாப்பிடணும்னா குறைஞ்சபட்சம் இது 1 மாதத்திலே உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தந்துடும். ஒரு 15 நாள் கடக்கும் பொழுது அந்த கொஞ்சமாக ஒரு போகிறது இன்னும் கம்மியாகும், அல்லது நிறைய போகிறது கம்மியாகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூத்திரம் போகிறதே ஒரு ஜில்லுன்னு போக ஆரம்பிக்கும் பொழுது அந்த நுண்ணுணர்வுகள் அந்த விந்துப்பையை தாக்காமல் இந்த உஷ்ணத்தினுடைய நிலை குறைஞ்சு சாந்த நிலை அடைஞ்சு உங்களுக்கு அந்த கலந்து போகிறது கூடிய சீக்கிரத்தில் நின்றும். சரி, 1 மாதத்தில் நின்றுச்சு, நிறுத்திடலாமா? தயவு செய்து இது உங்களை எந்த இடத்துலையும் வந்து பக்க விளைவுகளை உருவாக்காது, புரிஞ்சுக்கோங்க. ஒரு 3 மாதங்களாவது தொடர்ந்து இது நின்னதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா என்ன காரணம், ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த அதி உஷ்ணத்தினால விந்து மூத்திரத்தோட கலந்து போவது மாத்திரமல்ல சகோதரர்களே, புரிஞ்சுக்கோங்க. விந்து வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா உயிரணுக்களை வேக வச்ச நிலையில் ஒரு என்ன சொல்கிறது கவுண்டிங் குறைஞ்சிருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிலைக்கு நீங்கள் ஆளாயிருப்பீங்க. இது நீங்கள் வெளியில் உணர மாட்டீங்க. நீங்கள் அது டெஸ்ட் எடுத்தால் தான் என்னன்னு தெரியும். ஆனால் இந்த மூத்திர பிரச்சனையில் மூத்திரத்தில் வந்து விந்து கலந்து போகிற பிரச்சனைனாலே நீங்கள் அந்த விந்தணுக்கள் உயிரணுக்கள் செத்துருக்கும் அப்படின்றதை நீங்கள் ஏறத்தாழ ஒத்துக்கலாம். அதனால் ஒரு 3 மாதங்கள் தொடர்ந்து சாப்பிடும் பொழுது இந்த பிரச்சனை நின்னதுக்கப்புறம் உயிரணுக்கள் ஒரு வெந்து போகாத நிலையும் நல்ல ஒரு நீர்த்து போகாத தன்மையும் எண்ணிக்கையில் அதிகமாகக்கூடிய ஒரு சூழலும் இந்த சந்தனக்கட்டையினுடைய கல்கம், சந்தனக்கட்டையை வந்து உரசிய விழுது உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துரும். இந்த நேரத்தில் வந்து புலால் உண்ண நீங்கள் தவிர்க்கணும். நாங்கள் எந்த குறிப்பு சொன்னாலும் அதற்கு எதிராக வேலை செய்யக்கூடிய எதையாவது ஒன்று தவிர்க்கணும் அப்படின்றத நாங்கள் கொண்டு வந்துடுவோம். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நாங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து கடைபிடிப்பது சின்ன சின்ன சிரமங்கள் இருந்தாலும் கூட உங்களை முழுசாக இதுலேருந்து வெளியில் கொண்டு வந்துடும் அப்படின்றதையும் நாங்கள் வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டு இருப்போம். அதனால் இதை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக நீங்கள் இதில் ஒரு நல்ல மாற்றத்தில் நீங்கள் வெளியில் வருவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். எப்போதும் போல தான் சித்தர்களுடைய ஆசீர்வாதமும் அடியனுடைய வாழ்த்தும். வணக்கம் நேயர்களே.